எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வாங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். சரி, நீங்க யாரும் வராட்டியும் கூட நான் போகதான் போறேன். ஐயோ என்னடி இவ? ஸ்வேதா ஸ்வேதா, ஸ்வேதா ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். சாரி ஸ்வேதா. அண்ணனை அடிச்சிட்டீங்கிற கோவத்துல நான் யோசிக்காம உங்க நியாயத்தை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். நான் பண்ணது தப்புதான்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா என்னால இருக்க முடியல. அதனாலதான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். ஸ்வேதா, நான் ப்ராமிஸ் பண்றேன், இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் ஸ்வேதா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நான் தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்வேதா, நீ கட்டிக்க போறவரே உன்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டாரு. இப்போ உனக்கு திருப்தி தானே? எனக்கு கோவமே மாதவன் என்ன புரிஞ்சுக்கலையேன்னு தான். இப்பதான் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரே, எனக்கு இது போதும். நான் இந்த வீட்டை விட்டு போகல, நான் இங்கேயே இருக்கேம்மா. ஸ்வேதா, நீ மனசு மாறினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. கல்யாண பொண்ணு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. போய் நல்லா தூங்குமா. நம்ம நல்ல நேரம். கௌதம் தானா வந்து ஸ்வேதா கிட்ட பேசி அவளை தடுத்துட்டான். இல்லனா என்ன நடந்திருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அத்த, இது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனா கல்யாணத்தை எப்படி சமாளிக்க போறோம்? கண்டிப்பா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்வேதாவுக்கு மேடியும் மாதவனும் ஒண்ணுதான். இந்த லூசு பையன் தான் நம்ம கழுத்துல தாலி கட்ட போறான்னு தெரிஞ்சு போயிடும். ஸ்வேதாவுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வேதாவை எப்படி சமாளிக்க போறோம்? எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். எப்படி பாட்டி சமாளிக்கிறது? ஸ்வேதாவால மாதவன் கட்டி பிடிச்சதே தாங்கிக்க முடியல. அவ எப்படி மாதவன் தாலி கட்ட ஒத்துப்பா? ஒத்துக்கணும் இல்ல நாம ஒத்துக்க வைக்கணும். அதான் எப்படி அத்த? அது எனக்கும் தான் தெரியல. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? என்னத்த பண்ணலாம்? நம்ம ஊர்ல குலசாமிக்கு படையல் போட்டு வேண்டிப்போம்ல, அந்த மாதிரி இந்த வீட்டு வாசல்ல இருக்கிற குலதெய்வத்துக்கு படையல் போட்டு வேண்டிப்போம். குலதெய்வம் நமக்கு உதவும்ல. அதுவும் நல்ல யோசனை தான். நீங்க ரெண்டு பேரும் முட்டாளா இல்ல புத்திசாலியானே என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏண்டி இப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, கல்யாணத்தை நடத்த பிளான் சொல்லுங்கன்னா படையல் போடலான்னு சொல்றீங்க. ஏய், உனக்கு சாமியோட சக்தியை பத்தி தெரியல, அதான் இப்படி எல்லாம் பேசுற. நீ வேணும்னா பாரு, நாம் இந்த சாமிக்கு படையல் போட்ட உடனே ஸ்வேதா மனசு தானா மாறி இந்த கல்யாணம் நல்லபடியா முடியும். என்னவோ பண்ணி தொலைங்க. அம்மா,
அம்மா தாயே, மாதவனுக்கு மன வளர்ச்சி குறைபாடு இருந்ததுனால ஸ்வேதாவுக்கு மாதவனை பிடிக்கல. அதான் ஸ்வேதா கிட்ட நீ கட்டிக்க போற மாப்பிள்ள கௌதம்னு பொய் சொல்லி ஆள்மாறாட்டம் பண்ணிதான் வேதாவுக்கு இந்த கல்யாணத்தையே பண்றோம். இது தப்புதான், எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வேற வழி தெரியலையே. ஸ்வேதா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா என் பேத்தி பூமிகா ஆசைப்பட்டபடி அவளுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கும்ல. பூமிகா ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கும். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நாங்க ஒரே ஒரு பொய் தானே சொல்லியிருக்கோம். என்ன அந்த பொய் கொஞ்சம் பெரிய பொய்யா போச்சு. எங்களை மன்னிச்சு எங்களுக்கு துணையா இருந்து நடக்க போற கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். நீ ஒண்ணு எங்களுக்கு சும்மா இந்த உதவிய பண்ண வேண்டாம். நீ உதவி பண்ணா நாங்க உனக்கு படையல் போடுறோம். அதுவும் சாதாரண படையல் இல்ல, சாராய வச்சு கறி விருந்த மாதிரி படையல் போடுறோம். என்ன சரியா? அம்மா தாயே. அத்தை போலாமா? குலதெய்வம் அதோட வேலையை காட்டிடுச்சே. சம்மந்தியம்மா, வாய மூடுங்க. ஆ, என்ன சம்மந்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஏன் வீட்டுக்கே வந்து என்னையே ஏமாத்த பாத்திருப்பீங்க. ஸ்வேதா கிட்ட மாப்பிளைய மாத்தி காட்டி ஃப்ராடு வேலையா பாத்திருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த மாதிரி வேலையை இனிமே உங்க லைஃப்ல பண்ணவே கூடாது. ஐயோ, கல்பனா சாஃப்டா இருப்பாங்கன்னு பார்த்தா சாட்டையெல்லாம் எடுக்கிறாங்க. ஐயோ, ஃப்ராட் தனமா பண்றீங்க. சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா பண்ணுவீங்களா? ஏன் பண்ணீங்க? சம்மந்தியம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. சம்மந்தியம்மா வேண்டாம். சம்மந்தியம்மா ஐயோ ஃப்ராட் தனமா பண்றீங்க. ஐயோ பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன். சம்மந்தியம்மா ஐயோ, எங்களுக்கு தெரியாம நாங்களே எங்க வாயால கேட்டுட்டு இனிமே தப்பே பண்ண மாட்டோம். சம்மந்தியம்மா பாவம் அந்த பொண்ணு. சம்மந்தியம்மா இனிமே தப்பு பண்ண மாட்டோம். ப்ளீஸ் சம்மந்தியம்மா விட்டுடுங்க. ஐயோ உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அம்மா வலிக்குதா? வலிக்குது சம்மந்தியம்மா. சொல்லுங்க. எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தியம்மா. ப்ளீஸ் தெரியாம பண்ணிட்டு சம்மந்தியம்மா. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க சம்மந்தி. எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க சம்மந்தி. இனிமே தப்பு பண்ண மாட்டோம். மன்னிச்சிருங்க சம்மந்தி. மன்னிச்சிருங்க, சம்மந்தி. அடிக்காதீங்க வேண்டாம் சம்மந்தி. சம்மந்தி ஐயோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் சம்மந்தி. எங்களை சாட்டியால அடிக்காதீங்க, விட்டுருங்க. ஆமா சம்மந்தி, தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுடுங்க. என்னது சாட்டையால நான் அடிச்சேனா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அப்போ கல்பனா அம்மா கிட்ட நாங்க மாட்டிக்கிட்ட மாதிரி வந்தது கனவா? என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? ஆமா. ஐயோ சரி விடுங்க. காலையில முகூர்த்தம் இருக்கு, இன்னும் எந்திரிக்கவே இல்ல, ரெடி ஆகணும். சீக்கிரம் வாங்க. சரி சம்மந்திமா. அத்த, எனக்கு வந்த அதே கனவு உங்களுக்கு வந்துச்சா? காலையில கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேருக்கு வேற ஒரே மாதிரி கனவு வந்திருக்கு. அப்ப நம்ம கனவுல வந்த மாதிரியே கல்பனா கிட்ட மாட்டிப்போமா? அப்படி எல்லாம் சொல்லாத. நமக்கு நம்ம லட்சியம் தான் முக்கியம். பூமிகா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அவ ஆசைப்பட்ட பணக்கார வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், வா.
வாப்பா. வாங்க வணக்கம்ப்பா, வாங்க. வணக்கம்ப்பா. எனக்கு கல்யாணம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உள்ள. என்னங்க அங்க பாருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம் தெரியுமே. நீங்க சாப்பிட்டு தான் போகணும். சரிப்பா, கண்டிப்பா. பாத்தீங்களா அவனுக்கு கல்யாணம்னதும் அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா கல்பனா, மாதவன் இவ்வளோ சந்தோஷமா வந்து நான் பார்த்ததே இல்லையே. இந்த சந்தோஷம் இன்னைக்கும் நிலைச்சு நிக்கணும்மா. நீங்க சாப்பிடுங்க. மாதவா, டாட் இருங்க. சரிப்பா. வெயிட் பண்ணுங்க. கிஃப்ட் சரிப்பா. கிஃப்ட் எல்லாம் சரிப்பா. நீங்க உள்ள போங்க. வாங்கம்மா. சரிங்கம்மா. டேய் உனக்கு இன்னைக்கு கல்யாணம் தான், அதை எதுக்கு ஒவ்வொரு ஆளுகிட்டயா சொல்லிட்டு இருக்க? மாம், டுடே மை மேரேஜ் மாம். ஐ அம் வெரி ஹாப்பி. சரி சரி வா போலாம். கௌசல்யா, வரேங்க. என்னம்மா, ரெடி ஆயிட்டியா? கல்யாணத்துக்கு போலாமா? நான் எப்போ ரெடிங்க, போலாங்க. சரி, சுருதியை கூப்பிடு. ஸ்ருதி அப்பவே பைக்ல மண்டபத்துக்கு போயிட்டாங்க. இந்நேரம் அவன் மண்டபத்துக்கே போய் சேர்ந்திருப்பா. நாம 2 பேர் தான் போகணும். வாங்க போலாம். அப்படியா? சரி, வா போலாம். ஐயா வாங்க தரகரே, வாங்க தரகரே. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இல்ல தரகரே, நாங்க இப்ப அவசரமா கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாமே. நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா இந்த கல்யாணமே நடக்காது. நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க. என்ன தரகரே சொல்றீங்க? ஆமாங்கய்யா, அந்த குண்டு பொண்ணு ஸ்வேதா இருக்கால்ல, அவளுக்கு மேடி தம்பியை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. அந்த பொண்ணு கௌதம் தம்பி தான் கட்டிக்க போறதா இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதத்தானே அன்னைக்கு சொன்னேன். அன்னைக்கு நான் அதை சந்தேகத்துல சொன்னேன். இன்னைக்கு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். மரகதமும் கண்மணியும் அவங்க வாயாலேயே நாங்க ஆள் மாறாட்டம் பண்ணித்தான் இந்த கல்யாணத்தை நடத்துறோம், இந்த உண்மையை மறைக்க உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு என்கிட்ட பேரம் பேசினாங்க. எனக்கு காசை விட விசுவாசம் தான் முக்கியம்னு நான் உண்மையை சொல்ல உங்களை தேடி வந்திருக்கேன். இப்ப கேட்டதே உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல? நான் இதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன். மரகதமும் கண்மணியும் ஸ்வேதாவை ஏமாத்தி மாதவனுக்கு கட்டி வைக்க காரணமே பூமிக்காவை கௌதம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான். கௌதம் தம்பி தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னார்ல. இதை எப்படியோ மரகதமும் கண்மணியும் தெரிஞ்சுக்கிட்டு சொத்துக்காக பூமிக்காவை விட்டு கௌதம லவ் பண்ண வச்சு கௌதம் தம்பிய வீட்டுக்கு வர வச்சு ஸ்வேதா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க என் பொண்ணு பூமிக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேரம் பேசியிருக்காங்க. மரகதம் கண்மணி சூழ்ச்சி தெரியாம கௌதமும் அதுக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சம்மதம் சொல்லியிருக்காப்ல. அதுக்கப்புறம் தான் மரகதமும் கண்மணியும் சேர்ந்து இந்த ஆட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. சரியான நேரத்துல பெரிய மேட்டரை நீ என்கிட்ட சொல்லியிருக்க. இது ஒண்ணு போதும். மாதவன் சுவேதா கல்யாணத்தை நிறுத்தி மரகதம் கண்மணியை விரட்டி அடிக்க இது ஒண்ணு போதும். நீ இப்ப என்ன பண்ற? என்கிட்ட சொன்னதை அப்படியே திருப்பி சொல்ற. நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். உன் வாக்கு மூலம் தான் அந்த மரகதம் கண்மணிக்கு இரங்கல் சங்கு. சரிங்க, நான் திரும்ப சொல்றேன், நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. தரகரே, கேள்விக்குறியா இருந்த என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க பண்ண உதவிக்கு உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் உங்களுக்கு செய்யறேன். உங்களுக்கு சேர வேண்டிய பணம் உங்களை தேடி வரும். சரிங்க, நீங்க கிளம்புங்க தரகரே. சரிங்கய்யா. சரிங்கம்மா, நான் வரேன்.
எங்க வாங்க சீக்கிரம் மண்டபத்துக்கு போய் சம்மந்தி அம்மாவை பார்த்து தரகர் பேசின ரெக்கார்ட போட்டு காட்டி கல்யாணத்தை நிறுத்திடுவோங்க. சரி வா போலாம். போலங்க. என்ன அத்தை இவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் பொண்ணு அழைக்க சம்மந்தி வீட்ல இருந்து யாரையும் காணோம். ஒருவேளை நம்ம ஆள் மாறாட்டம் பண்ண விஷயம் சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஏன் கண்மணி அப்படி நினைக்கிற? இல்ல அத்தை, காலையில கண்மணி அம்மா, கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு போல இருக்கு. மண்டபத்துல போய் பார்த்துட்டு தான் வர்றேன். இங்க பாருங்க, கல்பனாமா தினமும் கும்பிடுற கொலசாமிக்கு பொய் சொன்னா பிடிக்காது. நீங்க வேற அண்டா கணக்குல போய் பேசிருக்கீங்க. எப்ப என்ன நடக்குமோ தெரியாது. உங்க வீட்டுல கல்யாண விருந்து சாப்பிடலான்னு பாக்குறேன். அதுக்கு பிராப்தம் இருக்கான்னு பாக்கலாம். தரகர் காலையில நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு போனதுல இருந்து எனக்குள்ள அவன் நம்மள பத்தி கல்பனாமா கிட்ட மாட்டி விட்டுருவானோன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கத்த. வாங்க 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 வாங்கம்மா, உள்ள போங்க. நாளைக்கு ஆயிடுத்து. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவிலுக்கு போய் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. இதை இங்கே வச்சிரு. இங்கே இருக்கவா? அந்த தட்டை எடுத்து அங்க வச்சிரு. சரி ராகினி, வாமா. அத கூட இந்தாங்க. வாமா. பாத்து போலாம் அத்தை. அதெல்லாம் இங்க வைக்கலாம். என்னங்க, ஐயரு பொண்ணு கோவில இருந்து அழைச்சிட்டு வர சொல்றாரு. வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்ல கல்பனா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டா அப்புறம் வர்றவங்களை யார் ரிசீவ் பண்றது? ஓ, அதனால நான் இங்கே இருக்கேன். நீ ராகினி அழைச்சிட்டு போய. சரிங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். Mom, I'm also coming. I want to see Sweta. ஐயோ டேய், நீ மாப்பிளடா. பொண்ணு அழைப்புக்கெல்லாம் நீ வரக்கூடாது. நீ போய் ஒரு ரூம்ல இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். No, no, no. நானும் வருவேன். அண்ணே, அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே. நீ ஸ்வேதாவை பார்க்கணும்னா ரூம்ல இரு. அம்மா போய் ஸ்வேதாவை உடனே கூட்டிட்டு வந்துருவாங்க. உடனே வந்துருவீங்களா? உடனே வந்துருவோம். அப்போ ஓகே, நீங்க போயிட்டு வாங்க, நான் ரூம்ல இருக்கேன். அண்ணே, அதானே நானும் சொன்னேன். சரி டேய், நீ வா. சரிம்மா. கார் ஓட்டணும்ல, வா. அப்பா போயிட்டு வரேங்க. பாய். சார் வரேன். நீ ரூம்ல இருடா. அம்மா, நீங்க உள்ள உட்காருங்க. டேய், கார் எடு போலாம். சரிம்மா. நான் அந்த பக்கம் ஏறிக்கிறேன் அத்தை. அத்தை, பயமா இருக்கு அத்தை. நான் வேணா சம்மந்தி அம்மாக்கு போன் பண்ணி கேக்கட்டுமா? அதுக்கு அவசியமே இல்லம்மா. மா, நான் இப்பதான் கௌதம் கிட்ட பேசினேன். கல்பனா ஆண்டி, கௌதம் அண்ணி, ராகினி 3 பேரும் பொண்ணு அழைப்புக்காக கிளம்பிட்டாங்களாம். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவசரப்பட்டு நிம்மதி ஆகாத கண்மணி.
இனிமேதான் நமக்கு சோதனையே இருக்கு. என்னத்த சொல்றீங்க? பொண்ணு அழைக்க வராங்கல்ல, அவங்க ஸ்வேதாவை அழைச்சுக்கிட்டு மண்டபத்துக்கு போய் நேரா அந்த லூசு பைய மேடி பக்கத்துல உட்கார வைப்பாங்க. ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ள கௌதம் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஸ்வேதா கோவப்பட்டு இந்த கல்யாணமே வேண்டான்னு எந்திரிச்சு போயிட்டானா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. நம்ம இவ்வளவு நாளா பூமிகாவுக்கு ஆகப்பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும்.